ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு நிறைய பொருள் தேவைப்படாதுங்க. 3 பொருள் இருந்தால் போதும். இதை சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதிலிருந்து நல்லா வாசனை வரணுங்க, அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அதை ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்தோம்னா இதுலேருந்து நல்லா வாசனை வருங்க. அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எள்ளு லைட்டாக பொரிய ஆரம்பிக்குங்க. ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்தோம்னா இது நல்லாவே பொரிய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து நல்ல வாசனையும் வருது, எள்ளும் பொரியுதுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ஆற வச்சிடலாங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே வேர்க்கடலையை வறுத்துட்டு வந்துடலாம். அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் எள்ளு எடுத்தோமோ அதே கப்பில் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வேர்க்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. 4லேருந்து 5 நிமிஷம் போல் வறுத்தோம்னா இது நல்லா வறுப்பட்டு வந்துடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கலாம். இந்தளவுக்கு வேர்க்கடலை வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறுனதும் இதில் இருக்கிற தூளெல்லாம் எடுத்துடலாம். இது ஆறட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே எள்ளை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம வறுத்த எள்ளை சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு நல்லா ஆறி இருக்குங்க. இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதே மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் இதையும் நம்ம அந்த எள்ளு பொடியோடு சேர்த்துடலாங்க. இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இது கூடவே 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் எள்ளு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் வெல்லம் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இதை லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது நமக்கு இது உருண்டை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக வருங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ரொம்ப நேரம் அரைக்கணும் அவசியம் இல்லைங்க. ஒரு 4லேருந்து 5 செகண்ட் மட்டும் அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இதை ஸ்பூன் வச்சுட்டு அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு திரும்ப ஒரு முறை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஒரு 4லேருந்து 5 செகண்ட் மட்டும் அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த மாதிரி கையால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கும் போது நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இது நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெடிங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.